நெஞ்ச தூக்கி நிக்கிறா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரேலேருந்து பார்த்துருக்கீங்க. ப்ரேலேருந்து பார்த்த மாதிரியான சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து முடிஞ்ச டீட்டெயில் வந்து பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து புதுசாக சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. ஃபஸ்ட் அதே மாதிரி பார்த்தா இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா அலைக் மோஷன் ஆப் வந்து தேவை. இதுக்கான ஆப் லிங்க் வந்து கொடுத்தலாம். ஃபஸ்ட் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா வரும். கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். ரொம்ப நீங்கள் சிம்பிளாக ஒரே 2 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் புக் மார்க் மட்டும் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ ஆகும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண மட்டும் தான் உங்களால் வந்து எடிட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. சிம்பிள் தான். நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ண உள்ள ஸ்க்ரோல் பண்ணால் கீழே வந்து டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் ப்ரெசென்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது கம்ப்ளீட் ஆகணுமே கிளிக் இருக்கும். கிளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இமேஜ் வந்து எந்த லேயர் எந்த ரேஷியோவில் ஆட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல் செட் பண்ணிட்டு இருப்பேன். சிம்பிளாக நீங்கள் வந்து எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான் இந்த தடவை வந்து வேறு லெவலில் சூப்பரான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வந்து மூவ் பண்ணுற ஆப்ஷன் எதுக்கு தேவை. நீங்கள் வந்து சிம்பிளாக பிக் மட்டும் கிராப் பண்ணி ஆட் பண்ண சொல்லும் உங்களுக்கு வந்து பக்காவாக ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் நான் சொல்கிற ரேஷியோவில் பிக் வந்து கிராப் பண்ணதுக்கு நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு பார்த்தா ரேஷியோக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ தான் செகண்டாவது தேர்டாவது ரேஷியோ இருக்கும். செலக்ட் பண்ணிங்க. 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கம்ப்ரஸ் பண்ண பிக் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட் அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைடில் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல பிக் வந்து ஆட் ஆகிடும். ஆட் மேலே இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்து மேலே செட்டிங் பார்த்து ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ப்ரைம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு வந்து இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜ் ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆக முடியும். சேவ் ட்ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. அதே மாதிரி இமேஜ் வந்து இப்போ நீங்கள் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்க. ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு இந்த போதுன்னா ஓகே விட்டுருங்க. இல்லை 3 செலக்ட் பண்ணிட்டு நல்லா ஃபில் கம்பர் செட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தா இமேஜுக்கான லேயர் மட்டும் நான் வந்து லாக் பண்ணிட்டு எப்படி அன்லாக் பண்ணி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக கீழே இமேஜ்னு இருக்கும். இமேஜ்னு இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த ஸ்டெப் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. சிம்பிளாக இமேஜுக்கான லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சாரி, எடிட் குரூப் பண்ணுற மாதிரி இது வந்து நார்மல் லேயரில். அதனால் கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா லாக்கில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டார் அண்ட் ஃபோட்டோ ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல மாதிரி அன்லாக் ஆகிட்டு ஒரு எல்லோ கலர் இமேஜ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் சேம் அதே கீழே ஸ்டார் அகைன் போட்டு ஒரு ஃப்ரேமாக இருக்கும். அதை கிளிக் பண்ண சொல்ல இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ மேலே ரைட் சைட் டாப்பில் லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு ஏரா மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து அதில் இருக்கும். இப்போ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்ல பிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் ஆகிடுங்க. பாருங்கள், கரெக்டான எந்த டைம் செட் பண்ணி அந்த டைம் ரீப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே மேலே பார்த்தா ஒரு நம்ம லேயர் காப்பி பார்த்து ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல பார்த்தா கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆஃப் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு பார்த்தா லிரிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நான் ஒரு சில இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி பக்கம் வந்து ப்ளேஸ் வந்து ஆகிட்ருக்கும். நீங்கள் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து இந்த மூவ் வந்து மேலே எந்த மூவ் கொடுக்காதீங்க. அப்படியே நீங்கள் பிக்கு எந்த அளவுக்கு கருத்தை பார்க்குறோம்ல அந்த அளவுக்கு அப்படியே செட் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இல்லை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த இமேஜ் மட்டும் மூவ் ட்ரெஸ்ஸாக போய்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் மூவ் பண்ணுங்கள். ஏன்னா லிரிக்கில் வந்து மூவ் பண்ணாதீங்க. எந்த இடத்துல ஃபேஸ் மட்டும் கரெக்டாக கிளியராக செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். லிரிக்கில் மேலே வந்து இந்த கிராஃபில் வந்து கேமராக்கான கிராஃபில் வந்து எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. பண்ணாமே கூட ஃபேஸுக்கு மேலே லிரிக் வந்தாலும் உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இல்லை லிரிக் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் அந்த கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரெஸ்ஸை போய்ட்டு இங்கே கீ ஃபேம் இருக்குல்ல, நம்ம நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணல இந்த ஸ்டார்டிங் இருக்கிற கீ ஃபேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாத நெக்ஸ்ட் கீ ஃபேம் தான் லிரிக் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மூவ் ஆப்ஷன் இந்த ஜூம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தா இந்த லேயர் பார்த்தா 7:01 முடியுது, கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் லைன் 7:204 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே இமேஜுக்கான லேயர்லாம் இருக்கும். இது பார்த்தா அந்த ரவுண்ட் ரேஜென்ட் ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர் வந்து எந்த சேஞ்ச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண இமேஜ் லேயர் தான் ஃபுல் நீங்கள் அன்லாக் பண்ணி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். சிம்பிளாக இமேஜுக்கான லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபீல் போங்க, அதே ஸ்டார் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், அன்லாக் ஆகும். அதே கீழே ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு கிராப் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. கரெக்டாக ரவுண்ட் ரேஜன் இந்த ரவுண்ட் ரேஜன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. மொத்தம் 2 ரவுண்ட் ரேஜன் இருக்கும். கரெக்டாக பார்த்து வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு ரவுண்ட் ரேஜன் இருக்குது பாருங்கள், அது கீழே இமேஜ் லேயர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சுன்னா மேலே பார்த்தா ஒரு வாட்டர் மார்க்கும் ஒரு 4 லேயர் ஒரு 3 லேயர் வந்து கண்ணாய்க்கன் வந்து ஆஃப் இருக்கும். அந்த 4 லேயருக்கான கண்ணாய்க்கன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் மார்க் வந்து ரீஎடிட் வந்து பண்ணிங்க. ரீஎடிட் பண்ணிட்டு மேலே செட்டிங் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்ட் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து உள்ள வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.